தற்போதைய செய்தியை பார்க்கிறோம். புதுச்சேரியில் 5, 8ஆம் வகுப்புகளுக்கு ஆல் பாஸ் நடைமுறை ரத்து செய்யப்படுவதாக கல்வி அமைச்சர் நமச்சிவாயம் தெரிவித்திருக்கிறார். அண்மை செய்தியாக பார்க்கிறோம். மத்திய அரசின் உத்தரவு புதுச்சேரியில் நடைமுறைப்படுத்தப்படும் என்றும் அவர் தெரிவித்திருக்கிறார். புதுச்சேரியில் உள்ள பள்ளிகளில் சிபிஎஸ்இ பாடத்திட்டமே உள்ளது, மத்திய அரசின் உத்தரவு பொருந்தும் என்றும் அவர் குறிப்பிட்டிருக்கிறார். நமச்சிவாயம் அளித்த அந்த பேட்டியினை தற்போது பார்க்கலாம். தமிழகத்தில் பொறுத்த வரைக்கும் தமிழகத்திற்கு அவங்க தனி கல்வி வாரியம், தனி பாடத்திட்டம் எல்லாமே வச்சுருக்கிறாங்க. அது அந்தந்த மாநிலத்தினுடைய கொள்கை முடிவு. இப்போ நம்முடைய அரசை பொறுத்த வரைக்கும் நம்ம எல்லாத்தையுமே வந்து சிபிஎஸ்இ பாடத்திட்டமாக மாற்றிட்டோம். அப்போது மத்திய கல்வி திட்டத்தில் தான் நம்முடைய புதுச்சேரியுடைய கல்வித்திட்டமானது இருந்து கொண்டு இருக்கின்றது. அதனால் மத்திய கல்வி திட்டத்தில் எந்த மாற்றங்களை கொண்டு வந்தாலும் அது புதுவை மாநிலத்திற்கும் பொருந்தும். எனவே அதை ஏற்று நம்முடைய புதுவை மாநிலம் அதை செயல்படுத்தும். மத்திய அரசு அவங்களுடைய சுற்றறிக்கையில், அவங்களுடைய உத்தரவில் எந்த வகையில் அவங்க சொல்லியிருக்காங்களோ அந்த நடைமுறையை புதுவை மாநில கல்வித்துறையானது பின்பற்றும். எக்ஸாம்னா எக்ஸாமு, 5ஆவதுக்கும் 8ஆவதுக்கும் எக்ஸாம் வைக்கணும், எக்ஸாம் தான். நிச்சயமாக அதிகமாகாது. ஏன்னு கேட்டிங்கன்னா இன்னும் வந்து மாணவர்களுடைய அந்த கல்வித்தரத்தை இன்னும் அதிகப்படுத்தணும் அப்படின்றது தான், ஒரு சிறந்த கல்வியாளராக உருவாக்கணுன்ற அப்படின்றது தான் மத்திய அரசுடைய நோக்கம். அதற்கு தான் அதை வந்து கொண்டு வந்திருக்கிறாங்க. அதனால் அந்த இடைநீக்கம் அப்படின்றது நம்முடைய புதுவை மாநிலத்தில் அதற்கான வாய்ப்புகள் இல்லை.